அமாவாசை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நம்ம அடுத்ததா தீபாவளி ரிலீஸாக நம்ம பார்த்துருக்க படம் பைசன். மாரி செல்வராஜோட டைரக்ஷன்ல நீலம் தயாரிப்புல வந்திருக்கிற படம். இது வந்து வழக்கமான மாரி செல்வராஜ் படங்களை விட ரொம்பவே ஒரு வித்தியாசமான படம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா எப்பயுமே மாரி செல்வராஜ் என்ன மாதிரி ஒரு படம் எடுப்பாருன்னா, ஒரு தனி மனிதன் மேல அந்த சமூகத்துல பிறந்த ஒரு மனிதன் மேல அவிழ்க்கப்படுற ஒடுக்குமுறைகள் அடக்குமுறைகளை பேஸ் பண்ணி ஒரு படம் எடுத்திருப்பாரு. பட் ஆனால் இந்த தடவை ஒரு ட்ரூவான ஒரு கிட்டத்தட்ட ஒரு பயோபிக் மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்திருக்காரு. வனத்தி கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டரை, அது எனக்கு தெரிஞ்சு மனத்தி கணேசன் ஒரு கபடி பிளேயர், அர்ஜுனா அவார்டு வினிங் கபடி பிளேயரோட லைஃபை கிட்டத்தட்ட அந்த ஒரு ட்ரூ இன்சிடென்ட்ஸை பேஸ் பண்ணி ஒரு ஃபில்ம் வந்து இந்த தடவை அவர் எடுத்திருக்காரு. சர்ப்ரைசிங்லி இந்த தடவை வந்து தென் மாவட்டங்களில் இருக்கிற சமூக சூழல், அது எப்படி ஒரு தனி மனிதனை பாதிக்குது, அது எப்படி வந்து ஒரு நார்மலான லைஃப் லீட் பண்ணுற ஒருத்தரை வந்து பாதிக்குது அப்படிங்கிறத கிட்டத்தட்ட டீட்டெயில்டாக வந்து இந்த தடவை ஒரு டிஸ்கஷன் மாதிரி பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. உண்மையிலுமே வந்து மாரி செல்வராஜ் மேலே இத்தனை நாள் வைக்கப்பட்ட விமர்சனங்களுக்கு ஒரு பதிலாக இந்த படம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. இந்த படத்தை எல்லாருமே எல்லா தரப்பு மக்களுமே போய் பார்த்து ஒரு உணர்ற மாதிரியான ஒரு படமாக தான் இருக்குது. உண்மையிலுமே ஒரு சீரியஸான ஃபிலிம் வித் சீரியஸ் இஷ்யூஸ். அதை வந்து நிறைய காம்ப்ரமைஸ் இல்லாமல் எந்த சைடுமே எடுக்காமல் மாரி செல்வராஜ் வந்து இந்த தடவை படம் எடுத்திருக்காருங்கிறது ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயம், உண்மையிலுமே நல்ல விஷயமும் கூட. இதை வந்து நம்ம 3 விதமாக பார்க்கலாம். இந்த ட்ரூ இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி நடக்கிற கதைகளையே நம்ம 3 விதமாக பார்க்கலாம். இதில் வந்து துருவ் விக்ரம் தான் வந்து அந்த வனத்தி கிட்டான் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் கபடி பிளேயராக நடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு கபடி பிளேயராக வந்து அந்த ஃபிசிக்கலாக அந்த கபடி மேட்சஸில் அவர் விளையாடுறதாகட்டும், அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகட்டும், 100 out of 100 ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அதில் வந்து எந்த டவுட்டுமே இல்லை. கிட்டத்தட்ட ரொம்ப ஆப்டாக வந்து ரொம்ப எஃபோர்ட் போட்டு எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காரு. உண்மையிலுமே பாராட்ட தகுந்த விஷயம். இதை வந்து நம்ம வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை வந்து 3 வகையாக பிரித்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த ட்ரூ இன்சிடென்ட்ஸில் இவர் சமூகத்தில் நடக்கிற பிரச்சனைகள் இவரோட ஜேர்னி எப்படி பாதிக்கிறது, இண்டிவிஜுவலாக வந்து இவரோட அடையாளங்கள் வந்து அந்த கபடியில் வந்து அவர் முன்னேறதுக்கான தடைகளாக எப்படி வந்துச்சு, அதுக்கப்புறம் இவர் என்விரான்மெண்ட்ல இவங்க சுற்றுலையே அந்த ஊர்லேயே வந்து இவருக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க மூலம் என்ன மாதிரியான தடைகள்லாம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு இதை வந்து 3 வகையான தடைகளை வந்து அவர் எப்படி தாண்டி ஒரு இந்தியன் டீமுக்கு விளையாடுறாரு, அங்கே போய் என்ன மாதிரியான இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறாரு, அங்கே எப்படி அவர் இந்தியாவுக்கு விளையாண்டாரு அப்படிங்கிறதான் வந்து பார்த்தீங்கன்னா கதை. இது இந்த 3 விஷயத்துல இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த சமூக ரீதியான பிரச்சனைகள்ல இது வந்து 2 சமூகங்களுக்கு இடைப்பட்ட ஒரு இஷ்யூ வந்து பேக்ரவுண்டில் நடக்குது. அது வந்து இவர் லைஃப்பை பாதிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பிரதானமான ஒரு போர்ஷனாக காமிச்சிருக்காங்க. இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாண்டியராஜ் அப்படிங்கிற கேரக்டர்ல வந்து அமீர் வந்து நடிச்சிருக்காரு. இன்னொரு அதுக்கு ஆப்போசிட் கேங்காக வந்து பார்த்தீங்கன்னா லால் வந்து கந்தசாமி பண்ணையார் அப்படின்னு எனக்கு வந்து அந்த கேரக்டர்ல அவர் நடிச்சிருக்காரு. ஸோ 2 பேருமே எக்ஸ்ட்ரானரியாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அமீரும் சரி லாலும் சரி. அவங்க வந்து ஏன் இந்த மாதிரி ஒரு ஜேர்னியில் வந்தாங்க, இவங்க 2 பேருக்குள்ள இருந்த ஒரு தனிப்பட்ட பகை இருந்த சமூகங்களுக்குள்ள பகையா எப்படி மாறுச்சு, இது எப்படி அதில் சம்மந்தமே படாத சாதாரண மனுஷங்களை பாதிக்குது அப்படிங்கிறத உண்மையிலுமே மாரி செல்வராஜ் வந்து பர்ஃபெக்டாக இந்த போர்ஷன்ஸை வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட தென் மாவட்டங்களில் இன்னைக்கு வரைக்குமே பார்த்தீங்கன்னா அதோட ரிப்பிள் எஃபெக்ட்ஸ் இருந்துகிட்டு தான் இருக்குது. இவர் இன்னைக்கு காமிச்சிருக்கக்கூடிய அதாவது அங்கே இருக்கவங்களுக்கு தெரியும் அவங்க யார் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க, எந்த தலைவர்களை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்கிறது தெரியும். அது இன்னைக்கு வரைக்குமே பிரச்சனையாக தான் இருக்குது. அதை ரொம்ப வந்து சரியாகவே கையாண்டு ஒரு ஒரு நியூட்ரலான ஒரு பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி இது வந்து இப்படி உருவாச்சு அப்படிங்கிறத பர்ஃபெக்டாக சொல்லியிருக்காரு. ஸோ இந்த விஷயத்தில் அவர் 100 out of 100 ஸ்கோர் பண்ணிட்டாரு. செகண்ட் வந்து அந்த சூழல்லே இருக்கிறது, அந்த சொந்த பந்தத்திலே அவருக்கு அந்த மக்களே வந்து அவங்க அந்த துருவ் விக்ரமோட இதுக்கு எப்படி தடையா இருக்காங்க. ஏன்னா குறிப்பா வந்து அவர் அனுபமா பரமேஸ்வரனை வந்து லவ் பண்றாங்க. அவரோட அண்ணன் கேரக்டர்ல வர்றவரே வந்து பாத்தீங்கன்னா அவரோட சொந்தத்துல இருக்கவரே இவருக்கு வந்து தடையா இருக்காரு. அந்த தடை எப்படி ஓவர் கம் பண்ணி வர்றது அப்படின்னு பாக்குறப்ப அனுபமா ஆகட்டும், அவங்க சிஸ்டரா வந்து ஆக்ட் பண்ணியிருக்கிற அவங்களாகட்டும், அதாவது கர்ணன் படத்துல ஹீரோயினா ப்ளே பண்ணியிருக்காங்க அந்த அவங்களாகட்டும், பசுபதி ஆகட்டும், அவங்களுமே எக்ஸலண்டா நடிச்சிருக்காங்க. ஸோ படத்துல வந்து எல்லாருமே வந்து பர்ஃபெக்டா வந்து நடிச்சிருக்காங்க, எந்த விதமான குறை இல்லை. இந்த போர்ஷன்லுமே கிட்டத்தட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவர் வந்து மாரி செல்வராஜ் பர்ஃபெக்டாக பண்ணிட்டாரு. 3வது வந்து இந்த கபடி ரிலேட்டடான அந்த பர்செப்ஷனில் அவர் என்ன மாதிரியான இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறாரு அப்படின்னு பார்க்குறப்ப இதில் வந்து கபடி ரிலேட்டடாக வர்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொரியோகிராஃபி ஆகட்டும், மேட்சஸ் ஆகட்டும்,
அந்த விஷயம் அதில் அவர் பிடி டீச்சராக ஒருத்தர் நடிச்சிருக்காரு இவருக்கு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருமே சூப்பராக இது பண்ணியிருக்காரு, நடிச்சிருக்காரு. அந்த விஷயங்களுமே ஆகட்டும், அதுவுமே ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணிட்டார். ஒரு போர்ஷன் எக்ஸலண்ட்டாக பண்ணிட்டாரு. இன்னொரு போர்ஷன் வந்து துருவ் வந்து ஒரே மீட்டர்ல நடிச்ச மாதிரி இருந்துச்சு. அது ஒண்ணுதான் எனக்கு ஒரு சின்ன குறையா இருந்துச்சு. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்குமே கபடி போர்ஷன்ல எக்ஸலண்டா பண்ணியிருந்தாலுமே மத்த எந்த பிரச்சனை வந்தாலும் அவர் ஒரே மாதிரி ரிப்பீட்டடா ரியாக்ட் பண்றாரு. அதே மாதிரியான வந்து ரியாக்ஷன், எந்த பிரச்சனைக்கும் ஒரே மாதிரி ரியாக்ட் பண்றது, ஒரு வயலண்டா ரியாக்ட் பண்றதெல்லாம் வந்து கொஞ்சம் ரிப்பீட்டடா இருந்துச்சு. அதே மாதிரி அவர் வந்து ஒரு பிரச்சனைன்னு வர்றப்ப வந்து அவர் வந்து நிறைய ஓடி அதை சரி பண்ணிக்கிறாரு, ஒரு கோப்பம் மாதிரி பண்ணிக்கிறாருங்கிறதையும் ரொம்ப ரிப்பீட்டடா காமிச்சிருந்தாங்க. இந்த இடம் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த டியூரேஷனை நம்ம ஃபீல் பண்ண வைக்குது. படம் வந்து 2 மணி நேரம் 40 நிமிஷங்கள் டியூரேஷனை இந்த போர்ஷன் தான் நம்ம வந்து ஃபீல் பண்றோம். இந்த ரிப்பீட்டட் போர்ஷனை மட்டும் இன்னும் கொஞ்சம் சரியா பண்ணியிருந்தாருன்னா எக்ஸாக்ட் 100/100 வந்து இந்த படம் அடிச்சிருக்கோங்கிறது தான் ஒரு விஷயம். ஸோ ஒரே ஒரு மைனஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட டியூரேஷன், அந்த கபடி போர்ஷன்ஸ் வந்து எக்ஸலண்டா இருந்தாலுமே அதுல வந்து அவர் ஃபேஸ் பண்ண ஹர்டில்ஸ் வந்து நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சாலுமே அதுல இன்னும் கொஞ்சம் அவர் பெட்டரா பண்ணியிருக்கலாங்கிறதா நமக்கு இந்த படத்துல இருந்த ஒரே ஒரு குறை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மியூசிக் நிவாஸ் கே பிரசன்னா வந்து எக்ஸலண்டா பண்ணியிருக்காரு. கேமரா அண்ட் எடிட்டிங் மாரி செல்வராஜ் வந்து கிட்டத்தட்ட இதுல எல்லாம் வந்து டெக்னிக்கலாலாம் அவர் ஃப்ரம் டே ஒன்லேருந்தே ஃப்ரம் பரியேறும் பெருமாள்லேருந்தே அவர் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாஸ்டர்ங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டாரு. அதுலலாம் எந்த விதமான டவுட்டுமே நமக்கு இல்லை, பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஒரே ஒரு குறை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஒரு டியூரேஷன் மட்டும் இன்னொரு 20 மினிட்ஸ் ஸ்ட்ரிம் பண்ணியிருந்தா நமக்கு வந்து முன்னாடி நம்ம டியூட் ரிவ்யூ பண்ணியிருந்தோம். அது பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் 10 நிமிஷம் ஓடுற படம். நமக்கு வந்து சில விஷயங்கள் அதில் ஒவ்வாமல் இருந்தாலுமே குயிக்காக அந்த ஸ்க்ரீன் பிளே மூவ் ஆகிறதுனால நமக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த இடத்துல அந்த லேக் இல்லாமல் இருந்திருந்தா இன்னுமே இது வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு படமாக வந்திருக்கும். கமர்ஷியல் ஆங்கிளில் பார்த்தாலுமே சரி, ஒரு படமாக பார்த்தாலுமே சரி, ஒரு கருத்துள்ள படமாக பார்த்தாலுமே சரி, பைசன் இஸ் த பெஸ்ட் இந்த தீபாவளிக்கு வந்ததுங்கிறது நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட நம்மளும் அதை ஒத்துக்கிறோம் தான். அடல் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடல் கண்டென்ட் எதுவும் இல்லை, பட் ரொம்ப வைலண்டான சில போர்ஷன்ஸ்லாம் இருக்கு. குறிப்பாக ஒரு ஆடை வந்து கொள்ற மாதிரி ஒரு போர்ஷன் இருக்கு. அப்புறம் அமீர் வந்து மேலே அவங்களுக்குள்ள நடக்கிற சண்டைகள்லாம் கொஞ்சம் வைலண்டா இருக்கு. ஸோ இவங்க கொடுத்துருக்க ரேட்டிங் 16+ நினைக்கிறேன். அது வந்து அப்ராப்ரியேட்டான ஒரு ரேட்டிங் தான். ஸோ கண்டிப்பாக ஒரு மாரி செல்வராஜ் இதுக்கு வரைக்கும் எடுத்த படங்கள் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான படம், கலை யதார்த்தத்தோட ரொம்ப ஒத்து போயிருக்கிற ஒரு படம். உண்மையிலுமே வந்து இன்ஸ்பிரேஷனலான ஒரு மூவி. அந்த சவுத் தமிழ்நாடோட டைனமிக்ஸ், அந்த பாலிடிக்ஸை பேசுகிற ஒரு மூவி. அதில் கிட்டத்தட்ட மாரி செல்வராஜ் வந்து எந்த காம்ப்ரமைஸுமே இல்லாமல், யார் சைடையுமே எடுக்காமல் ஒரு ரியாலிட்டியாக கொண்டு போய் நல்லபடியாக அந்த படத்தை எடுத்திருக்காரு. உண்மையிலுமே பாராட்டுகள். கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல சினிமா பார்க்கணும், ஒரு பொறுமையாக பார்ப்பீங்க அப்படின்னா 100% வந்து நீங்கள் வந்து பைசன் பார்க்கலாம். பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி.